இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு பொன்மொழி ஒன்று சொல்வார்கள். துன்பத்தில் துணை இருப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. ஒரு நண்பன் சொன்னால் நல்லதில் அவன் கூட இருக்க மாட்டான், கெட்டதில் கூட இருப்பான். நல்லதுலையும் கூட இருப்பான், இருந்தாலும் அவனுடைய துணை, அவனுடைய தோல், அவனுடைய கரம் தன் நண்பன் துன்பப்படுகின்ற பொழுது கூட இருக்கும். துன்பத்தில் துணை இருப்பான் தோழன்னு சொல்லுவார்கள். ஏன்னு சொன்னால் நல்லதில் எல்லாம் கூட இருப்பாங்க, கெட்டது வந்தால் போச்சுங்களேன் உடனே விலகி போயிடுவாங்க. இது மனித பண்பு, இயல்பு. அப்படி தான், மாற்ற முடியாது. உங்கள்கிட்ட 10 ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த 10 ரூபா இருக்கிற வரைக்கும் கூட இருந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அதுவே நீ கஷ்டப்படுகின்ற பொழுது என்ன பண்ணுவான், நாம ஏன் கூட கஷ்டப்படணும், விலகி போயிடுவான். மாற்ற நல்லது நடந்தால் எல்லாருக்கும், கெட்டது நடந்தால் உனக்கு மட்டும் என்று. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. எங்கே துன்பம் இருக்கிறதோ அங்கே அவர் இருப்பார். எங்கே கஷ்டம் இருக்கிறதோ அங்கே அவர் இருப்பார். விடுதலை பயணத்தில் இவ்வாறு ஒரு வாசகம் வரும். இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் கஷ்டப்படுவாங்க. அப்போது அவங்களை காப்பாற்ற ஆண்டவர் என்ன பண்ணுவார், வந்து மோசையிட பேசுவார். இப்போ மோசை வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பார், ஆண்டவரே நீங்கள் யாருன்னு கேட்பார். அப்போது தன்னை அறிமுகம் செய்து கொள்வார் கடவுள். உங்கள் மூதாதருடைய கடவுள் நான் தான், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நான் அப்படின்னு சொல்லுவார். அதன் பிறகு நான் சொல்ல பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறார், எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை நான் பார்த்தேன். அடிமை வேலை வாங்கும் பொருட்டு இந்த இஸ்ரேல் மக்கள், அந்த எகிப்து மக்கள், எகிப்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் என் மக்களை எப்படி கசக்கி பிடிக்கிறாங்க. அதனால் அந்த மக்கள், என்னுடைய மக்கள் என்னை நோக்கி கதறாங்க. அந்த குரலை நான் கேட்டேன். அவங்களை காப்பாற்ற இறங்கி வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். சகோதரர்களே, எங்கே துன்பம் இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் இருப்பார். முதல் வாசகம் பாருங்க. இன்னைக்கு அதாவது இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய உதவியை நாடி நிற்கிறாங்க. எசையா நூல் அந்த வார்த்தைகள் இன்றைய வாசகத்தில் அவ்வளவு சொல்றது, அவ்வளோ உருக்கமாக நீங்கள் வாசித்து பார்க்கணும். நாம முதல் வாசகம் பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவரே, துயரத்திலே உம்மை தேடினோம், நீங்கள் கண்டிச்சிங்க, கஷ்டப்பட்டோம். நாங்கள் எப்படி தெரியுங்களா, ஒரு பேறுகாலம் நெருங்கும் ஒரு பிள்ளை எப்படி, தாய் எப்படி கஷ்டப்படுவா, ஒரு கர்ப்ப வேதனை, அந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டோம் என்று தங்களுடைய வேதனை லிஸ்ட்டு போடுறாங்க. அப்படியே இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் ஆண்டவருடைய கரம் கூடவே இருக்கும். இந்த செய்தி பாருங்க. இன்னைக்கு பெரும் சுமந்திருக்கிறவர்களே எல்லோரும் என்கிட்ட வாங்க, கஷ்டப்படுற என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். இந்த வார்த்தை யார் சொல்ல வச்சு பாருங்க பார்ப்போம். கடவுள் சொல்கிறார். மனுஷன் ஒன்று அப்படிதான் எல்லாம் யோசிச்சு பாருங்க. இஸ்ரேல் மக்கள் அங்கே படாத கஷ்டமே கிடையாது. எகிப்தியரை கொடுமைப்படுத்தினான், பாரசீகர்கள் கொடுமைப்படுத்தினாங்க, அசிரியர்கள் கொடுமைப்படுத்தினாங்க, இறுதியில் ரோமையர்களுக்கு அடிமையாக கடந்தாங்க. அந்த மக்கள் கஷ்டத்திலேயே தான் வாழ்ந்தாங்க. அதான் சொல்லுங்க, கஷ்டம் துன்பம் தான் வாழ்ந்துருந்தாங்க. அவங்க அனைத்து நிலைகளிலும் கடவுள் கூடவே இருந்தார். அது மட்டும் கிடையாது, இந்த அண்டைய எதிரிகள் கொடுமைப்படுத்த ஒரு பக்கம் இருந்தால் கூட உள் மக்களை கொடுமைப்படுத்தினாங்க. மக்களை இல்லையா, பரிசேயர்கள், தலைமை குருக்கள், மரண அறிஞர்கள், இவங்கள மக்களை கசிக்க புழிஞ்சாங்க. நிம்மதி கிடையாது மக்களுக்கு.
அப்போதுதான் ஏசப்பா அழைக்கிறார். பெரும் சுமை சுமந்து சோதர்களே எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். சோதர்களே, இந்த காலத்தில் எடுத்துக்கும்போது நம்ம மனுஷன் எவ்வளவு மன விளைச்சல் ஆகட்டும் இல்லையா, உடல் கஷ்டமாகட்டும், மனுஷன் தினமும் சிக்கி தவிக்கிறான். உண்மையா இல்லையா? உதாரணத்துக்கு என் மகளுக்கு ஒரு 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 நல்ல வாழ்க்கை கிடைக்கலையே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பு, ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கலையே, நான் இவ்வளோ உழைக்கிறேனே, எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையே, என் உடம்புல இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது, எனக்கு ஒரு நோய் குணம் இல்லையே, எவ்வளோ பிரச்சனை மனுஷனுக்கு லிஸ்ட்டு போட்டால் அது பண்ணு முடியவே முடியாது. சகோதரர்களே, துன்பப்படுகிறோமா? ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய குரலை கேட்டு அவர் கரத்தை பற்றினால் போதும், நமக்கு ஆறுதல் உண்டு. சகோதரர்களே, ஆண்டவர் இன்றைக்கு தரும் ஆறுதல் மொழி இதுதான். கஷ்டப்படுறீங்களா? என்கிட்ட வாங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன், நான் ஆறுதல் கொடுக்குறேன். துன்பப்படுகின்ற பொழுது நம்ம சாஞ்சுக்கு ஒரு தோல் கிடைச்சா போதும், அதை விட சுகம் எதுவுமே இருக்காது. அந்த தோலை கடவுள் கொடுக்கிறார், அதை பயன்படுத்திக் கொள்வோம், ஆண்டவரிடம் செல்வோம். நான் சந்திப்போம்.